நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். இந்து முன்னணி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் விநாயகர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சிக்குட்பட்ட கடப்பாக்கம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 10 அடி 8 அடி என பல்வேறு விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கும் விழா இந்து முன்னணி தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடப்பாக்கம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி விநாயகா, வீர விநாயகா என்ற பக்தி கோஷத்தோடு ஊர்வலம் கடப்பாக்கம் பகுதியில் இருந்து துவங்கி 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் கரைக்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம், இந்து முன்னணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் என இந்து முன்னணி தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக அச்சரப்பாக்கம் ஒன்றியம், லத்தூர் ஒன்றியம், சித்தாமூர் ஒன்றியம், கடப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் அரசு அனுமதித்த இடங்களில் பாதுகாப்பாக கடலில் கரைக்கப்பட்டன.